ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நாம் இன்றைக்கி சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். எங்கள் ஊர் கன்னியாகுமரி ஸ்டைலில் மோதகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப்பு பச்சை பயிர் எடுத்து 3 hours ஊற வச்சுட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கூடவே 350 கிராம் இருக்கும் சர்க்கரை, அதை நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போது மெல்ட் பண்ண சர்க்கரையை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வேறொரு வெசல்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கூடவே தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இனி நம்ம வேக வைத்த பயிரும் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த திக்னஸ் வர்றது வரைக்கும் இதை நல்லா நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வேறு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். மாவு எப்போவுமே கொஞ்சம் திக்னஸாக தான் இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம உருண்டைகளை நம்ம ஆயிலில் போடும்போது அது பிரிஞ்சு போகாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது நம்ம ஸ்டஃபிங் இப்போது ரெடியாக இருக்குது. ஸோ கொஞ்சமாக ஆயில் கையில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இது ஹீட்டாக இருக்கும்போது நம்ம கை வைக்க முடியாது. ஸோ கொஞ்ச நேரம் இதை கூலாக விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டைகளாக பிடிக்க முடியும். இந்த மாதிரி ஸ்மால் உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இப்போது ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போது ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போத் சைடும் ஈவனாக வேகிறதுக்கு நம்ம டர்ன் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வேறொரு பிளேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற உருண்டைகளையும் இது மாதிரி மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக, ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும். குழந்தைங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க வந்ததும் ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்து கொடுக்கலாம். இப்போ நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.